ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெலிவரிக்கு அப்புறமா எப்படி வெயிட்டை குறைக்கலாம், எந்த மந்த்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு டீட்டெயிலாக ஆல்ரெடி 2 வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் டெலிவரிக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப வெயிட் போட்டுட்டீங்க, ஒரு சில ரீசன்னால தான் உங்களுக்கு வெயிட் ஏறிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிசேரியன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லுவாங்க. இது 100% உண்மையே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பை பொறுத்து. இப்போ நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி, சிசேரியன் ஆனாலும் சரி, கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப பசிக்கும். அந்த டைமில் நீங்கள் தேவைக்கு அதிகமாக ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். அப்படி உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா நீங்க எப்படி ஃபுட் எடுத்துக்கணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்புறமா நிறைய பேர் நினைக்கிறது காப்பர் டீ வச்சிருந்தா வெயிட் கெயின் ஆகும்னு. காப்பர் டீங்கிறது கரு உருவாகாம இருக்கிறதுக்காக வைக்கிறது, அதுக்கும் வெயிட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால காப்பர் டீ வச்சிருக்கனால நீங்க வெயிட் கெயின் ஆயிட்டீங்கன்னு யார் சொன்னாலும் நம்பாதுங்க.